நித்திய துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இறைவா உமக்கே நன்றி, என் இதயம் கனிந்த நன்றி. உமக்கே நன்றி, என் இதயம் கனிந்த நன்றி. இறைவா உமக்கே நன்றி, என் எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்தீர், என் தேவை யாவையும் நிறைவு செய்தீர். எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்தீர், என் தேவை யாவையும் நிறைவு செய்தீர். நன்றி 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 உமக்கே நன்றி. நன்றி 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 உமக்கே நன்றி. இறைவா உமக்கே நன்றி, கனிந்த நன்றி. இறைவா உமக்கே நன்றி. காட்டி வழிகாட்டினீர், வல்லமையின் வார்த்தையினால் வலிமை தந்தீர். வாழ்வை பற்றி பாதை காட்டி வழிகாட்டினீர், வார்த்தையினால் வலிமை தந்தீர். நன்றி 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 உமக்கே நன்றி. நன்றி 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 உமக்கே நன்றி. இறைவா உமக்கே நன்றி, என் இதயம் கனிந்த நன்றி. இறைவா உமக்கே நன்றி, என் இதயம் கனிந்த நன்றி.
இறைவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்த நாம் இங்கே கூடியிருக்கிறோம். நம் ஒவ்வொருவரையும் இன்று அழைத்திருக்கிறார். மோயிசனை அழைத்ததை போல வா என்னை சந்திக்க சீனாய் மலைக்கு வா என்று அழைத்திருக்கிறார். எரோவே வா என்று அழைத்திருக்கிறார் மோயிசனை. அப்போஸ்தலர்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். வா என்னோடு இருப்பதற்கு என்று சொல்லி அழைத்திருக்கிறார். என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி அழைத்திருக்கிறார். ஒரேபு மலைக்கு அப்போஸ்தலரை அழைத்து சென்றார். வாருங்கள் என்னோடு என் அனுபவத்தை, என் தந்தையோடு ஒரு அனுபவத்தை நீங்களும் கண்டு அனுபவிங்கள் என்று சொல்லி அழைத்திருக்கிறார். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலகன் இந்த பிறப்பின் விழாவிலே இடையர்களை அழைத்தார், ஞானிகளை அழைத்தார். இன்னும் யார் யாரெல்லாம் தகுதியோடு தயாரித்திருந்தார்கள் அனைவரையும் அழைத்தார். ஒவ்வொருவரையும் அழைத்து தன்னை வெளிப்படுத்தினார். தன்னுடைய வெளிப்பாடுகளின் அனைத்து நிலைகளையும் அவர்களுக்கு காண்பித்தார். வருகிறவர் வந்திருக்கிறவர் நானே என்று சொல்லி வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்று எனக்கும் உங்களுக்கும் இந்த நற்கருணையின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்னை மரியாள் தீவன தொட்டியில் கிடத்தினாள். தீவன தொட்டி என்பது அனைவரும் உண்பதற்காக, நமது முன்பே நாம் உண்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது. நாம் மாமிச வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு தன்னையே முழுமையாக நமக்கு கொடுக்க சித்தம். அன்னை மரியாளின் மடியில் தவிழ்ந்த அதே பாலகன் இயேசு நம் தவிழப் போகிறார். இந்த ஆண்டவரை நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கடந்த ஆண்டு முழுவதுமாக என்னை நீ பல வழியிலே பல வகையிலே உம்மை நோக்கி நான் வந்திருக்கிறேன். உம்மை சந்திக்க நான் கேட்டிருக்கிறேன், அழுதிருக்கிறேன், புலம்பியிருக்கிறேன், மன்றாடி இருக்கிறேன். எனக்கு நீர் செவிசாய் தருளினீர். இதோ நான் இன்று நன்றியோடு வந்திருக்கிறேன். நான் 10 பேரையும் குணப்படுத்தவில்லையா, மீதி 9 பேர் எங்கே என்று கேட்கின்ற அளவிற்கு ஆளவர் இங்கே சந்தித்து கொண்டு ஒவ்வொருவரையும் முற்று நோக்குகிறார். என்னை சந்தித்த என்னிடம் அருள் பெற்ற அனைவரும் இங்கே வந்திருக்கிறீர்களா என்று சொல்லி அவர் பார்க்கிறார். நம்மிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். நன்றியோடு அவரை சந்திக்க வேண்டும். அவருக்கு நாம் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. அவரை நாம் சந்தித்த போதும் தூய உள்ளத்தோடு சந்திக்க வேண்டும், தகுதியோடு சந்திக்க வேண்டும் என விரும்புகிறார். இதோ இன்று அவர் முன் நான் தகுதி பெற்றவனாய் இங்கே வந்திருக்கிறேன். அழைத்திருக்கிறார், என்னை அவர் அழைத்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நான் அவரை சந்திக்க உடையோடு வர வேண்டும். தகுதி பெற்ற உடை அணிந்திருந்தால் நான் அவரை பார்க்க முடியும். தகுதி பெற்ற ஆடை அணிந்திருந்தால் நான் அவரை சந்திக்க முடியும், அவரை தரிசிக்க முடியும். அப்போஸ்தலர் சொன்னார்கள், நான் மெசியாவை கண்டேன். பார்த்த அனைவரும் ஆண்டவருக்கு சாட்சியம் சொல்லி இருக்கிறார்கள். இதோ நானும் என் வாழ்வில் அவரை சந்திக்கிறேன். அந்த மெசியாவை நானும் காண்கின்றேன் என்று சொல்ல வேண்டும். எல்லோருமாக சேர்ந்து இயேசுவுக்கே புகழ் சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மெசியா, இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும். தாவீதின் மகனே என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இந்த சமுதாயத்தின் மீது இரக்கமாயிரும். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இரக்கமுள்ள ஆண்டவர் நம்முன் தரிசனமாயிருக்கிறார். சிமியோனுக்கு காட்சி கொடுத்தார். லூக்கா செய்தியில எருசலேமில் சிமியோன் இருந்தார். அவர் நேர்மையாளர், இறைப்பற்று, இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். மெசியாவை காணும் முன் அவர் சாக போவார் என்று தூய ஆவியாரால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். வழக்கு
குழந்தை இயேசுவுக்கு பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த போது குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி என் அடியான் என்னை இப்பொழுது அமைதியாக போகச் செய்கிறீர். நீர் ஏற்பாடு செய்துள்ள என் கண்கள் கண்டு கொண்டன. ஆமேன், ஆமேன், ஆமேன். அந்த மீட்பு இவரை போன்ற ஆவியால் தூண்ட பெற்று வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் காண கிடைக்கும். அந்த ஆண்டவர் பாலகன் இயேசுவின் அற்புத குழந்தை அந்த மழலையின் முகம், அந்த சிறு முகத்தை நாம் பார்க்க முடியும், தரிசனம் பெற முடியும். நன்றி உள்ளத்தோடு, தூய உள்ளத்தோடு ஆண்டவரை பார்க்க வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்திக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அந்த திருமுகத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆண்டவரின் அற்புதமானது. ஆண்டவருடைய திருமுகம் அளப்பரிய ஆசீர்வாதம் கொண்டது. ஆண்டவருடைய திருமுகம் அவ்வளவு இரக்கம் உள்ளது. ஆண்டவருடைய திருமுகம் ஏக்கம் கொண்டது. நம் அனைவரும் ஏக்கத்தோடு தன் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்திற்காக வாருங்களே என்று அழைக்கக்கூடியது. ஊராரி மைந்தன் வந்தபோது இரு கரங்களையும் விரித்து அரவணைத்த தந்தையை போல இன்று உங்களையும் என்னையும் ஆண்டவர் அரவணைக்க சித்தமாக இருக்கிறார். நான்கு தரிசனத்தை கண்டு கொண்டு இருக்கிறோம். கண்களை மூடியவாறே இந்த அருமையான தரிசனத்தின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அந்த ஆழ்ந்த தியானத்தில் கொண்டு செல்வோம். உள்ளத்தின் ஆழத்திலே இருக்க என்னுடைய இதயத்தில் வசிக்கின்ற வாசம் வசிப்பேன். அவருடைய முகத்தை, திருமுகத்தை காண்பேன். முகம் என்ன முகம், என்ன ஆசீர்வாதத்தை எனக்கு, என்னை ஆறுதலோடு நோக்குகின்ற முகம், என்னை தேற்றுகின்ற அற்புதமான ஆசீர்வாதத்தை தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என்மேல் கரிசனம் உள்ளவர் நீரே ஐயா. தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என்மேல் கரிசனம் உள்ளவர் நீரே ஐயா. மீண்டும் ஒரு முறை தரிசனம். சத்தமா கண்களை மூடியவாறு ஆழ்ந்த தியானத்தோடு உள்ளவர் நீரே ஐயா. காணும் உலகில் என் வாழ்வோ கொஞ்சம், தேவன் துணையின்றி துன்பம் தாங்கும். காணும் உலகில் என் வாழ்வோ கொஞ்சம், தேவன் துணையின்றி துன்பம் தான் மிஞ்சும். ஊரோடும் உலகோடும் உறவோடு வாழ்ந்தாலும் காலம் காலமாக என்னை காக்கும் திருக்குமரா. தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என்மேல் கரிசனம் உள்ளவர் நீரே ஐயா. தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என்மேல் கரிசனம் உள்ளவர் நீரே ஐயா. ஆம், தரிசனத்தின் ஆண்டவர் நம்மை சந்திப்பதற்காக மானிடமாக நம்மை போல் வாழ நமக்கருகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், நம்மோடு நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் நம்மை சந்திக்கத்தான் வந்திருக்கிறார். என்னை சந்திக்கத்தான் வந்திருக்கிறார். இன்று எனக்கு விடுதலை வேண்டும், எனக்கு ஒரு மீட்பு வேண்டும், நான் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேனே, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதமாய் அமையும் என்று சொல்லுகின்ற அற்புதமான இந்த நேரத்தை நாம் அனுபவிக்க இறைவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். சந்திக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் என்னை சந்தித்தே கொண்டே இருக்கிறார். அவர் என்னை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். என் முகத்தை பார்த்து அவர் ரசிக்கிறார். என்னை பார்த்து அவர், அந்த ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே என்னை ரசித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் படைத்த
அற்புதமான உருவம், உடலோடும் ஆன்மாவோடும் இறைவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உயிரோடு அவருடைய ஆவியை ஊதி என்னை படைத்திருக்கிறார். தனது சாயலாக, தனது பாவனையாக அவருடைய அற்புதமான தரிசனம் என் மீது இருக்க வேண்டும். அவரை நான் பிரதிபலிக்க வேண்டும் என விரும்புகிறார். இந்த தரிசனத்தை பெற்ற மக்களாக என்னுடைய வாழ்கின்ற பகுதியிலே, வாழ்கின்ற குடும்பத்திலே, வாழ்கின்ற இடங்களிலே என் அனுபவத்தை, இறை அனுபவத்தை பகிர வேண்டும் என அவர் விரும்புகிறார். என் முகத்தில், என் பார்வையில், என் புன்னகையில், என் பேச்சில், என்னுடைய அனைத்து பாவைகளில் நான் இறைவனை, என் மெசியாவை நான் காண்பிக்க வேண்டும். தரிசிக்க மக்கள் என்னை பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என விரும்புகிறார். நான் உனக்கு இதையெல்லாம் செய்கின்றேன், நான் செய்ததையெல்லாம் நீங்களும் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதரனை, சகோதரியே, இந்த ஆண்டு முழுவதுமாக எனக்கு அவர் போதுமானவராய் இருந்திருக்கிறார். இனி வரும் ஆண்டிலும் அவர் எனக்கு போதுமானவராய் இருப்பார், இருக்க வேண்டும் என நாம் விரும்புகிறோம். நாம் கேட்பதற்கு முன்பாகவே அவர் எனக்கு தருவதையெல்லாம் ஆசீர்வாதமாய் எனக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. நான் தகுதியோடு பெற்றுக்கொள்ள அவரை கரம் நீட்டி ஆசீர்வாதத்தோடு வணங்குவோம். ஆண்டவரை துதிகன மகிமையோடு பாடுவோம். மாண்புயர் கீதம் பாடி அவரை தாழ்ந்து பணிந்து வணங்கி, ஆண்டவரே, மோயிசின் வணங்கியது போல நானும் உம்மை வணங்குகிறேன், அப்போஸ்தலர் உம்மை வணங்கியதை போல நானும் தாழ்ந்து பணிந்து வணங்குகிறேன், அந்த சராசரங்கள் உம்மை வணங்குகின்றன, நானும் வணங்குவேன். நீர் என்னை படைத்தவர், உருவாக்கியவர், உம்மோடு இருக்க எனக்கு வாய்ப்பை கொடுத்தவர், இதோ நீர் என்னில் தங்கும் என்று சொல்லி முழந்தார் படியிட்டு ஆண்டவரை முழுமையாக இந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக தன்னை ஒப்பு கொடுத்து மன்றாடி ஜெபிப்போம். நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே, உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் அனைவரும் உம்மையே இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகின்றோம்.
வாருங்கள். இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள். இறைவன் உறவாகும் இந்த திருப்பலி விருந்தாகும். இறைவன் பலியாகும் இது உன்னத உறவாகும். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள். கீதம் முழங்கிட முழங்கிட கூறுங்கள். நிம்மதி தேடி அலைகின்ற நெஞ்சில் ஆறுதல் தருகின்ற ஆலயம். நிலைவாழ வாழ்வை இதமதில் வாழ அழைக்கின்ற இயேசுவின் ஆலயம். நிம்மதி தேடி அலைகின்ற நெஞ்சில் ஆறுதல் தருகின்ற ஆலயம். நிறைவான வாழ்வை இகமதில் வாழ அழைக்கின்ற இயேசுவின் ஆலயம். சமத்துவ பலியாகும் இதில் சங்கமம் உருவாகும். சமத்துவ பலியாகும் இதில் சங்கமம் உருவாகும். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள். இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூறுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நாம் தகுதிபட்டு ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நற்பரத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சி படுத்துகின்றோம் யார். உமது மேலான மாதிரியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக.
அமைதி உண்டாகுக. ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த இறைவனின் திரு செம்மறியே, தந்தையின் மகனே நீ, உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல்மணத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் என் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டையே தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் என் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் பாட்டியில் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுடைய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் விளைந்த பாவச் சுமையால் அழுத்தப்பட்டுள்ள எங்களை உம் ஒரே திருமகன் மனிதரான பிறப்பு நிகழ்வு விடுவிப்பதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பர். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை இறைமுத்துக்கள். என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கின்றது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகத்திலிருந்தே வருபவை. உலகம் மறந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
சிறகுகள் தா இறைவா, நான் சிகரங்கள் காண வேண்டும். உறவாய் வா தலைவா, நிறைவினில் வாழ வேண்டும். சிறகுகள் தாயிறைவா, நான் சிகரங்கள் காண வேண்டும். உறவாய் வா தலைவா, உள்ளம் நிறைவினில் வாழ வேண்டும். வெறுமையான இதயம் நீ வந்தாலே நிறையும். அருமையான அன்பில் நனைந்தாலே மகிழ்வே. சிறகுகள் தாயிறைவா, நான் சிகரங்கள் காண வேண்டும். உறவாய் வா தலைவா, உள்ள நிறைவினில் வாழ வேண்டும். நீ தந்த நல் பாதை மறந்து திசை மாறி திரிந்தே. தீ போல என்னை துன்பம் சூழ சுயம் இழந்து வீழ்ந்தே. திசை மாறி திரிந்தே. தீ போல துன்பம் சூழ சுயம் இழந்து வீழ்ந்தே. முடிந்து வீழும் மனச்சிறகு உயர பறக்க வழுதா. குனிந்து வீழும் மனச்சிறகு உயர பறக்க வழுதா. உன்னை உணர்ந்து கொண்டால் உள்ளம் தெளிவு கொள்வே. வருவாயோ என்னுள்ளே. சிறகுகள் தாயிறைவா, நான் சிகரங்கள் காண வேண்டும். உறவாய் வா தலைவா, உள்ள நிறைவினில் வாழ வேண்டும்.
வெறுமையான இதயம் நீ வந்தாலே நிறையும், அருமையான அன்பில் நனைந்தாலே மகிழ்வே. சிறகுகள் தாயிறைவா, நான் சிகரங்கள் காண வேண்டும். உறவாய் வா தலைவா, உள்ளம் நிறைவில் வாழ வேண்டும். புலர்ந்தது நமக்கு புனித நாள், பிற இனத்தாரே வருவீர், இறைவன் மலரடி தொழுவீர். ஏனெனின் உலகின் மீது எழுந்தது பேரொளி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பு மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிறப்பு விழாவை மகிழ்வோடு கொண்டாடி இன்று ஆண்டவருக்கு புனித அந்தோனியார் வழியாக நன்றி செலுத்துவதற்காக இந்த இறை இல்லத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு பாலகன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு பயணிப்பாராக. இந்த நற்செய்தியிலே அன்னா என்ற ஒரு பெண்ணை நாம் கடந்து வருகின்றோம். இந்த அன்னா என்ற இந்த பெண் ஆண்டவருடைய வருகைக்காக, மெசியாவினுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றார். நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றார். ஒரு எதிர்நோக்கோடு காத்து கொண்டிருக்கின்றார். நம்ம நம்பிக்கை என்று சொல்லுகின்ற ஆங்கிலத்தில் இதை ஃபெய்த் என்று அழைப்போம். நம்பிக்கை, ஃபெய்த். எதிர்நோக்கு என்று சொல்லுகின்ற பொழுது அதை ஹோப் என்று அழைப்போம்.
நம்பிக்கை, எதிர்நோக்கு. இந்த இரண்டையுமே நாம் சற்று வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். நம்பிக்கை, எதிர்நோக்கு. நம்பிக்கை என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம், நம்பிக்கை. கடவுள் இருக்கின்றார், உண்மையிலே இருக்கின்றார். கடவுள் மனிதனாக பிறந்தார். கடவுள் இந்த அப்பத்திலே பிரசன்னமாக இருக்கின்றார். கடவுள் என்னை மீட்பார். கடவுள் மூவொரு கடவுளாக இருக்கின்றார், மூவொரு இறைவனாக இருக்கின்றார். இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை. கடவுள் இறந்தார், ஆண்டவர் இயேசு இறந்தார், உயிர்த்தார், மீண்டும் வருவார், நானும் இறப்பேன், உயிர்ப்பேன். இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை, ஃபெய்த் என்று அழைக்கின்றோம். ஃபெய்த் இன் காட், கடவுள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. குழந்தைகளா, பெற்றோர்கள் இந்த குழந்தைகளை கொஞ்சம் ஒரு இடத்துல உட்கார வைங்க. இவையெல்லாம் நம்பிக்கை, கடவுள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, கடவுளை பற்றிய நம்பிக்கை, ஃபெய்த். ஹோப், ஹோப் எதிர்நோக்கு என்று அழைக்கின்றோம். எதிர்நோக்கு, எதிர்பார்ப்பு அல்லது எதிர்நோக்கு என்று அழைக்கின்றோம். இந்த எதிர்நோக்கினுடைய பொருள் என்ன? இந்த ஹோப்பினுடைய பொருள் என்ன? நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன், ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கிறேன், ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன், ஹோப்போடு இருக்கிறேன். இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன். அதான் ஹோப்பா? என்னுடைய பையனுக்கு திருமணமாகும், என்னுடைய பையனுக்கு திருமணமாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன், ஒரு ஹோப்போடு இருக்கிறேன், நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதான் ஹோப்பா? நாம் சொல்லக்கூடிய இந்த ஹோப்பா, எதிர்நோக்கா? இல்லை அப்படின்னா இந்த நோய் முற்றிலும் நீங்கிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை, இந்த ஆப்ரேஷன், இந்த சர்ஜரி எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஹோப். ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கிறேன், அதுதான் நம்முடைய நம்பிக்கையா? ஒரு நிலம் வாங்கியிருக்கிறேன், ஒரு வீடு கட்ட போகிறேன், எல்லாம் சேங்ஷன் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் காலத்திலே நான் வந்து நம்பிக்கையா? இதைத்தான் ஆண்டவர், இப்போ வீடு கட்டலாம், இல்லை நடக்கும், என்னுடைய நோய் நீ, இல்லை அப்படின்னா நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவேன், இல்லை வெளிநாட்டுக்கு போவேன், இல்லை அப்படின்னா திருமணம் நல்லபடியாக நடக்கும் என்ற ஒரு ஹோப் இருக்கின்றது. இதைத்தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றாராம். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது இறையியல் புண்ணியமாகிய ஹோப், எதிர்நோக்கு. இறையியல் புண்ணியங்கள் வந்து மூன்று. ஒன்று நம்பிக்கை, அதாவது விசுவாசம் என்று நாம் ஒரு காலத்தில் அழைத்தோம். நம்பிக்கை, எதிர்நோக்கு, சேரிட்டி. ஃபெய்த், ஹோப், சேரிட்டி. நம்பிக்கை, எதிர்நோக்கு, கடவுள் இதை செய்வார் என்ற ஒரு எதிர்நோக்கு, கடைசியாக கடவுள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு. இந்த விசுவாசமும் இந்த நம்பிக்கையும் இந்த எதிர்நோக்கும் இந்த உலகை சார்ந்தது. சேரிட்டி, அன்பு, இந்த உலகை சார்ந்தது, எதிர்காலத்தில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அந்த உலகத்தையும் சார்ந்தது. ஏனென்றால் நாம் குழந்தைக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் வாசிக்கலாம், அன்புதான் நிலையானது என்று புனித பவுலடிகளார் சொல்லுகின்றார். எப்படின்னா, கடவுளை நாம் பார்த்த பிற்பாடு அந்த ஃபெய்த் என்பது தேவையில்லை. ஏன்னா கடவுளை நான் நேராக பார்க்குறேன், இன்றைக்கு கடவுளை பார்க்க முடியவில்லை, என்னுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே கடவுளை காண முடிகின்றது. ஆனால் கடவுளை நான் முகமுகமாக தரிசிக்கின்ற பொழுது நம்பிக்கை எனக்கு தேவையில்லை, கடவுளை நான் பார்க்கிறேன். ஹோப், எதிர்நோக்கு எனக்கு தேவையில்லை, ஏனென்றால் ஆண்டவரை நான் சந்திக்கின்றேன். ஆனால் கடவுள் மீது இருக்கக்கூடிய அன்பானது இன்றும் என்றும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இப்ப கடவுள் விரும்பக்கூடிய அந்த எதிர்நோக்கு, நம்பிக்கை என்பது என்ன? எதை நாம் ஹோப் என்று அழைக்கின்றோம்? நம்முடைய கத்தோலிக்க மறைக்கல்வி எண் 1817 த கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என்று நாம் அழைக்கின்ற நம்முடைய கத்தோலிக்க திருவினுடைய மறைக்கல்வி என்பது கிறிஸ்துவின் வாக்குறுதிகளில், நல்லா கவனிச்சுக்கோங்க, கிறிஸ்துவின் வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைத்து விண்ணரசு மற்றும் நிலைவாழ்வே உண்மையான மகிழ்ச்சி என்று நம்பி தூய ஆவியின் துணையோடு காத்திருப்பதே எதிர்நோக்கு. என் பையனுக்கு மேரேஜ் நல்லா நடக்கும் அப்படிங்கிறது எதிர்நோக்கு கிடையாது, ஹோப் கிடையாது. இல்ல வீடு அப்படிங்கிறது நம்பிக்கை கிடையாது. இந்த நோய் அது நம்பிக்கை கிடையாது. பேச்சு வழக்கில் நாம் சொல்லக்கூடிய எதிர்நோக்கு.
உங்களிடம் எதிர்பார்ப்பது, என்னிடம் எதிர்பார்ப்பது இந்த இறையியல் புண்ணியம் என்ன? கிறிஸ்துவின் வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைத்து, அடுத்ததாக விண்ணரசு, ஹெவன், மோட்சம், விண்ணரசு மற்றும் நிலைவாழ்வு, இட்டர்னல் லைஃப். இன்றோடு வாழ்வு முடிவது கிடையாது, இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிவது கிடையாது, நான் என்றென்றும் வாழ்வேன் என்ற நிலைவாழ்வில் நம்பிக்கை வைத்து, இந்த உலக வாழ்வு உண்மையான மகிழ்ச்சி அல்ல, இந்த பொன்னோ பொருளோ செல்வமோ உண்மையான மகிழ்ச்சி அல்ல, மாறாக விண்ணரசும் நிலைவாழ்வும் உண்மையான மகிழ்ச்சி என்று நம்பி தூயாவியின் துணையோடு ஏன் அப்படின்னா தூய ஆவியினுடைய துணையோடு நாம் வாழுகின்ற பொழுது தூய ஆவி அந்த எதிர்நோக்கு, அந்த விண்ணரசிற்காக, அந்த நிலை வாழ்வுக்காக நம்மை தயாரிப்பார். எனவே தான் தூய ஆவியினுடைய துணையோடு காத்திருப்பதே எதிர்நோக்கு என்று நம்முடைய கத்தோலிக்க திரு அவை நமக்கு சொல்லுகின்றது. இந்த அன்னா என்ற பெண் மெசியா வருவார், இஸ்ரேல் மக்களை மீட்பார் என்று நம்பிக்கையோடு காத்திருந்தார். விண்ணரசின் கதவுகளை யார் திறக்க முடியும்? மீட்பர் திறக்க முடியும், மெசியா மட்டும்தான் திறக்க முடியும். நம்முடைய ஆதி பெற்றோருடைய கதவுகள் மூடப்பட்டிருந்தது, சாத்தப்பட்டிருந்தது. அதை ஆண்டவர் இயேசுனுடைய வருகை நமக்கு திறக்கின்றது. ஆண்டவர் இயேசு நமக்கு வரவில்லை என்றால் நாம் வாழ்வோம், இறப்போம், அதோடு வாழ்வு முடிந்துவிடும். ஆண்டவர் இயேசுனுடைய வருகையினால் தான் நமக்கு நிலைவாழ்வு கிடைப்பதற்கு நாம் உரியவர்களாக நாம் மாறுகின்றோம். அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கின்ற பொழுது இந்த விண்ணரசு, நிலைவாழ்வு, இந்த இரண்டும் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு எதிர்நோக்கு வாழ்வதுதான் ஹோப், நம்பிக்கை, எதிர்நோக்கு. இந்த எதிர்நோக்கோடு அண்ணா காத்திருந்தால். எத்தனை வருஷம் காத்திருந்தார்? தோராயமா ஒரு 17 வயசுல அண்ணாவுக்கு திருமணம் ஆகி வைத்துக் கொள்வோம். ஏன்னா அப்படின்னா யூதர்களுடைய கலாச்சாரத்தில் மிக குறைந்த வயதிலே திருமணத்தை அவர்கள் நடத்தி விடுவார்கள். 17 வயசுல அண்ணாவிற்கு திருமணம் நடந்திருந்தால் 7 ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்தார் என்று விவிலியம் சொல்லுகின்றது. 24 வயசுல அந்த கணவன் இறந்து விடுகின்றான். அந்த திருமணத்திற்கு பிறகு 7 ஆண்டுகள் வாழ்ந்து 24 வயசு இறந்து விடுகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை அண்ணா கண்டது 84வது வயதில். எத்தனை வயசு வரைக்கும் காத்திருந்தாங்க பாருங்க. 10 வருஷம் இல்லை, 30 வருஷம் இல்லை, 50 வருஷம் இல்லை, 60 வருடங்கள் ஆண்டவர் வருவார், மெசியா வருவார், விடுதலை தருவார், மீட்பு தருவார் என்று ஆவலோடு காத்திருந்தார். தூயாவனுடைய துணையோடு காத்திருந்தார். விண்ணரசு எனக்கு கிடைக்கும், நிலை வாழ்வு எனக்கு கிடைக்கும், இந்த மக்கள் மீட்கப் பெறுவார்கள் என்று நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு காத்திருந்தார். இந்த எதிர்நோக்கை நாம் அனைவரும் நம்முடைய உரிமை சொத்தாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த இறையியல் புண்ணியத்தை நம்முடைய அடிப்படை வாழ்க்கையினுடைய கோட்பாடாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். விண்ணரசு எனக்கு கிடைக்கும், விண்ணரசு இருக்கின்றது, ஆண்டவர் நிலையான வாழ்வை தருவார் என்று தூயாவினுடைய துணையோடு காத்திருக்கின்ற பொழுது நிலை வாழ்வு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் காத்திருக்கின்ற பொழுது நாம் கேள்விகள் கேட்காமல் காத்திருக்கின்றோமா? சீராக்கினுடைய புத்தகம் அதிகாரம் 39 இறைவாக்கு 14 வாசிக்கலாம். அதிகாரம் 39 இறைவாக்கு 14 கொஞ்சம் வாசிக்கலாமா? ஆண்டவருடைய செயல்கள் எல்லாமே மிக நல்லவை, அவருடைய கட்டளை எல்லாம் குறித்த நேரத்தில் நிறைவேறும். இது என்ன, எதற்கு என யாரும் கூறக்கூடாது. எல்லாவற்றுக்கும் நேரத்தில் விளக்கம் கொடுக்கப்படும். இது உண்மையான எதிர்நோக்கு. வந்திருக்கின்றோம். அப்ப இது நடக்குமா? எவ்வளவு நாள்ல நடக்கும்? 1 மாசம் நடக்குமா? 3 மாசம் நடக்குமா? சில நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கே கெடு கொடுப்போம் இல்லைங்களா? 2 மாசத்துக்குள்ள நடக்கணும், 3 மாசத்துக்குள்ள நடக்கிறோம் என்று ஆண்டவருக்கே கெடு கொடுப்போம். ஆனால் உண்மையான எதிர்நோக்கு நம்ம என்ன செய்யறோம்? இது என்ன, அது எதற்கு என்று கேள்வி கேட்காமல் அவருடைய எல்லாம் குறித்த நேரத்தில் நிறைவேறும் என்ற எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி வருகின்றோம். அதுதான் உண்மையான எதிர்பார்ப்பு. இந்த நேரத்துக்குள்ளார எனக்கு நடக்கணும் அப்படிங்கிறது கடவுளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கெடு உண்மையான எதிர்நோக்கு அல்ல, உண்மையான விசுவாசம் அல்ல. ஆண்டவர் எனக்கு நிகழ்த்துவார், குறித்த நேரத்தில் நிகழ்த்துவார். திருப்பாடல் 119 இறைவாக்கு 91 சொல்லுகின்றது.
19 இறைவாக்கு 91 வாசிக்கலாம். அத அனைத்தும் கட்டளைப்படி ஆண்டவருடைய ஒழுங்குமுறையின்படி எல்லாமே அனைத்துமே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கின்றன. காலமாக இருந்தாலும் அல்லது கால சூழ்நிலையாக இருந்தாலும் இயற்கையாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் சிந்தனை எல்லாமே ஆண்டவருடைய ஒழுங்கு முறைகளின்படி அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்கின்றன. ஆண்டவருடைய வழியிலிருந்து எதுவுமே தப்பித்து செல்லாது, எதுவுமே வழி பிறந்து செல்லாது. நம்ம ஒரு பிளான் வச்சிருப்போம், நம்ம போட்ட பிளான் படி எல்லாமே நடக்காது. ஒரு திருமணமாக இருந்தாலும் ஒரு விழாவாக இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நம்முடைய மனசில் ஒரு இப்படி நடக்கணும்னு நினைச்சா இப்படி நடந்துருச்சு. ஆனால் ஆண்டவரை பொறுத்தவரை அந்த ஒழுங்குமுறைகள் அனைத்தும் அவருக்கு they are serving God. நேரமாக இருந்தாலும் கால சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லாமே செய்கின்றன. ஆகவே நாம் எதிர்நோக்கோடு காத்திருப்போம், தூய ஆவினுடைய துணையோடு எதிர்நோக்கோடு காத்திருப்போம். ஆண்டவர் அனைத்தையும் எனக்கு நிகழ்த்துவார். உண்மையான நம்பிக்கை, உண்மையான மகிழ்ச்சி எது? விண்ணரசு உண்மையான மகிழ்ச்சி, நிலைவாழ்வு உண்மையான மகிழ்ச்சி. அதையும் தாண்டி ஆண்டவர் எனக்குரிய காரியங்களை சரியான நேரத்தில் செய்வார். அன்புக்குரியவர்களே, இந்த எதிர்நோக்கோடு காத்திருக்கின்ற பொழுது துன்பங்கள் வராது என்று யாருமே சொல்ல முடியாது. நான் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றேன், எதிர்நோக்கோடு காத்திருக்கின்றேன், ஆண்டவருடைய அந்த செயலுக்காக காத்திருக்கின்றேன், எனக்கு இப்போ துன்பம் வரக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருக்குமே துன்பம் வரத்தான் செய்யும். இந்த அண்ணாவுக்குமே துன்பம் வரத்தான் செய்தது. 60 ஆண்டுகள் கோவிலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எந்த விதமான துன்பமும் இல்லாமல் இருந்திருக்குமா? ஒரு தனி மனுஷியாக, குழந்தை இல்லாமல், யாருமே துணை இல்லாமல் 60 ஆண்டுகள் ஆலயத்திலே வாழ்கின்ற பொழுது பிரச்சனைகள்லாம் வராமல் இருந்திருக்குமா? எத்தனையோ பிரச்சனைகளை, துன்பங்களை சந்தித்திருந்தாலும் எதிர்நோக்கோடு கடவுள் எனக்கு அனைத்தையும் செய்வார் என்று எதிர்நோக்கோடு வாழ்ந்தார். ரோமருக்கு எழுதப்பட்ட அதிகாரம் 5 இறைவாக்கு 3, 4, 5. ரோமருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 5 இறைவாக்கு 3, 4. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கின்றோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு நாம் பொழுது உள்ளத்திலே மன உறுதி, பர்சிவியரன்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கின்றோம், மன உறுதி ஏற்படுகின்றது. நான் ஆண்டவரை ஒவ்வொரு நாளுமே நாடி வருகின்றேன். 60 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் கிடையாது, 50 ஆண்டுகள் கிடையாது, 60 ஆண்டுகள் மனம் தளராமல் துன்பங்களை ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ற இந்த பெண் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கின்றார். நாமும் ஆண்டவருடைய செயலுக்காக, ஆண்டவருடைய வல்லமைக்காக, ஆண்டவர் இதை நிறைவேற்றுவார் என்னுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு காத்திருப்போம், நோக்கோடு காத்திருப்போம். எப்படின்னா, துன்பங்களை தாங்கிக் கொள்கின்ற பொழுது உருவாகும். அதாவது நமக்கு சஃபரிங், துன்பங்கள் வருகின்ற பொழுது கேரக்டர் உருவாகும். துன்பங்களை தாங்கிக் கொள்கின்ற பொழுது முதலிலே பர்சிவியரன்ஸ், அதாவது நாம் தொடர்ந்து நீடிப்போம், நமக்கு கிடைக்கும். அந்த மன உறுதி கிடைக்கின்ற பொழுது நம்மிடம் கேரக்டர் அல்லது தகைமை உருவாகும். நம்ம ஆண்டவரிடம் தினமும் ஜெபிக்கின்ற பொழுது துன்பங்கள் வந்தாலும் நமக்கு நல்ல குணம் உருவாகும். முதலிலே துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், அதனால் மன உறுதி வருகின்றது. மன உறுதி வருகின்ற பொழுது என்னிடம் என்ன உருவாகின்றது? நல்ல குணங்கள் உருவாகின்றது, தகைமை உருவாகின்றது, கேரக்டர் உருவாகின்றது. இந்த தகைமை, இந்த கேரக்டர் உருவாகின்ற பொழுது கடைசி என்னிடம் கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு, எதிர்நோக்கு, ஹோப். மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு அல்ல, மாறாக கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த எதிர்நோக்கு, எதிர்பார்ப்பு, ஹோப் நம்மிடம் உருவாகின்றது. நம்மிடம் பொதுவாக இருக்கக்கூடிய ஹோப், எல்லாம் நல்லபடியாக நடக்கும், எல்லாம் சிறப்பாக நடக்கும், இந்த புதிய ஆண்டில் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஹோப் மட்டுமல்ல, இதை தாண்டி கடவுள் விரும்பக்கூடிய எதிர்நோக்கு, ஹோப் நம்மிடம் உருவாகின்றது.
ஆகவே நாம் ஒவ்வொரு நாளுமே கடவுளை நாடி வருவோம். அண்ணா கோவிலை விட்டு விலகாமல் ஒவ்வொரு நாளுமே ஜெபித்து கொண்டிருக்கின்றார். ஆகவேத்தான் ஆண்டவர் தன்னுடைய அந்த ஆகவே கேள்வி கேட்காமல், ஏன் எதற்கு எப்படி இருந்தது என்று கேள்வி கேட்காமல், சீராக்கினுடைய புத்தகத்தில் வாசிக்க கேட்ட 39வது அதிகாரத்திலே இது என்ன அது எதற்கு என யாரும் கூறக்கூடாது, எல்லாவற்றிற்குமான விளக்கம் கொடுக்கப்படும். எப்பொழுது? எதிர்நோக்கோடு வாழுகின்ற பொழுது. கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஹோப், கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த எதிர்நோக்கோடு கடவுள் அனைத்தையும் உரிய காலத்திலே செய்து முடிப்பார். ஏன் தெரியுமா? நீங்க ஒரு அருமையான பிளான் வச்சிருக்கிறீங்க, ரொம்ப அதிகமாக சிந்தித்து ஞானத்தோடும் வல்லமையோடும் ஒரு பிளான் வச்சிருக்கிறீங்க. அது ஆண்டவருடைய திட்டத்தோடு கம்பேர் பண்றப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் அதிகாரம் 1 இறைவாக்கு 25. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் அதிகாரம் 1 இறைவாக்கு 25. ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானமிக்கது, மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. நம்முடைய ஞானத்தை விட கடவுளுடைய மடமை, அது முட்டாள்தனம், foolishness of God, அது சிறந்தது. நீங்கள் உங்களோட பிளான் வச்சிருக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு பிளான் வச்சிருக்கிறீங்க. கடவுள் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். கடவுள் நம்மை விட வல்லமை படைத்தவர், ஞானம் படைத்தவர். நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து ஞானத்தை ஒன்றாக இணைத்து ஒரு திட்டத்தை தீட்டி வைத்திருந்தோம் என்றால் கடவுள்தனத்தை கம்பேர் பண்றப்ப அதுவுமே மிகச்சிறந்தது. கடவுளுடைய அந்த மடமைதான் மிக சிறந்தது. நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் தன்னுடைய ஞானத்தை ஒன்றிணைத்து ஒரு திட்டம் தீட்டினாலும் சரி, அது கடவுளுடைய மடமையை விட மிக மிக, அதாவது கடவுள் மடமை இதை விட சிறந்ததாக இருக்கும். ஆகவே கடவுள் உங்களுக்கும் எனக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே சரியானதை சரியே உரிய நேரத்திலே நமக்கென்று நிகழ்த்துவார். ஆகவே இதுவரை நடந்த அனைத்து செயல்களுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். கடவுள் தன்னுடைய மடமையில் ஒரு திட்டத்தை தீட்டியிருந்தார் என்றால் அது மிகச் சிறந்ததாக இருக்கும். நம்முடைய ஞானத்தை விட அவருடைய மடமை சிறந்தது. ஆகவே கடவுள் இதுவரை நமக்கு அந்த கொடுத்த அந்த திட்டத்திற்காக, வகுத்த திட்டத்திற்காக கடவுளுக்கு முதலில் நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இனி வர இருக்கிற நாட்களிலும் எதிர்நோக்கோடு வாழ்கின்றேன். நீர் விரும்பக்கூடிய ஹோப், நீர் விரும்பக்கூடிய அந்த எதிர்நோக்கோடு வாழ்கின்றேன். என்ன? விண்ணரசு, நிலையான வாழ்வு, இதுதான் என்னுடைய உண்மையான மகிழ்ச்சி என்று நான் எதிர்நோக்கோடு வாழ்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தேவைகளை நீரை பூர்த்தி செய்யும். என்னுடைய விருப்பங்களை, என்னுடைய மன்றாட்டுகளை நீரே உம்முடைய விருப்பத்தின்படி பூர்த்தி செய்யும் என்று சொல்லி ஜெபிப்போம். இறையருள் நமக்கு நிறைவாக கிடைப்பதாக. ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசீரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உங்களிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதரர் சகோதரிகளிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து
உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மேலும் யாரெல்லாம் நம்மிடம் ஜெபிக்கின்றேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம், அவர்களுடைய தேவைகளுக்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பலியாக இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நாம் உமக்களித்தேன் இறைவா என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவான் என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவான் தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உம் அருளை இறைவா. தந்தேன் 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளை இறைவா. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிடமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிகழ்வின் வாயிலாக முதுமாட்சியின் ஒளி எங்கள் வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாத மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அறிநிலமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படையில் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆடுவதாவது: தூயவர், தூயவர்,
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று பலருக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் சிறப்பாக இந்த புண்ணிய தலத்திற்கு நாங்கள் திருப்பயணிகளாக வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டினுடைய நிறைவு செவ்வாய்க்கிழமையிலே நாங்கள் எடுத்து வந்திருக்கின்ற அனைத்து கருத்தையும் இந்த திருப்பிடத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். ஆண்டு முழுவதும் நாங்கள் பெற்ற அனைத்து கொடைகளுக்கும் நன்றி நிமித்தமாக இந்த பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் இந்த பங்கின் வளர்ச்சிக்கும் பயன்படுகின்ற விதத்திலே அன்பு கப்பிச்சன் சபை குருக்கள் ஏறெடுத்து இயக்குகின்ற அனைத்து இயக்கங்களையும் அவருடைய எதிர்நோக்குகளையும் அவருடைய கருத்துக்களையும் நிறைவேற்றி அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம சுகத்தை கொடுத்து இன்னும் பல வகையிலே பலரும் இதில் பயன்பெறக்கூடிய விதத்திலே நாங்கள் அனைவரும் அவர்களோடு இணைந்து இறையாட்சியின் விழுமியங்களாக இருக்க திரு அவையை வழி நடத்துகின்றேன். திரு அவையை அன்பில் நிறைவு செய்திருவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும், குறிப்பாக இந்த பங்கின் பாதுகாவலரான அந்தோனியாரோடும் இந்த சபையினுடைய பாதுகாவலரான புனித அசிசியாரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். என் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அருட்சகோதரிகள் இருந்தால் தீபதர்க்கனை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த திருவிருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டுமாய் அன்போடு சபையை சார்ந்தவர்கள், சமயத்தை சார்ந்தவர்கள் இந்த திருவிருந்தில் பங்கேற்க வேண்டாம் என உங்கள் அன்போடு வேண்டுகிறோம். நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே நற்கரணை வழங்கப்படும். தயவுசெய்து அருட்சகோதரிகள் இருந்தால் வாங்க, தயவுசெய்து நன்மை கொடுக்க வாங்க. அருட்தந்தையிலும் அருட்சகோதரர்களும் சகோதரிகளும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே நன்மை கொடுப்பாங்க. ஆகவே அப்படியே இருங்க நீங்கள்.
மன்னிப்பு உயர்ந்தது, உங்க பேரன்பு பெரியது, உங்க மன்னிப்பு உயர்ந்தது. உங்களை போல யாருமே இல்லை இந்த உலகத்தில், உங்களை போல யாருமே இல்லை இந்த உலகத்தில். நீங்க இரக்கம் உள்ளவர், நீங்க மன்னிப்பு தருபவர், நீங்க இரக்கம் உள்ளவர், நீங்க மன்னிப்பு தருபவர். இறங்கி இறங்கி இரக்கத்தை தருபவர் நீரே இயேசுநாதா. மனது உருகி மன்னிப்பு தருபவர் நீரே இயேசுநாதா. கோபமும் இருக்கிறது, பகைத்து உலகமே வாழ்கிறது, இரக்கம் உள்ளத்தில் இல்ல, உங்களை போல இல்ல. கோபமும் இருக்கிறது, பகைத்து உலகமே வாழ்கிறது, இரக்கம் உள்ளத்தில் இல்ல, இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் இரக்கம் பெறுவார்கள். நீங்க இரக்கம் உள்ளவர், நீங்க மன்னிப்பு தருபவர், நீங்க இரக்கம் உள்ளவர், நீங்க மன்னிப்பு தருபவர். இறங்கி இறங்கி இரக்கத்தை தருபவர் நீரே இயேசுநாதா. மன்னிப்பு நீரே இயேசுநாதா. நன்றி மன்றாட்டுக்கள். நன்மை தினத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவடி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழத்தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்குறளை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக கூறுவோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, கோடி அற்புதர் புனித அந்தோனி. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் அந்தோனியாருடைய அன்பு நண்பர்களே, பக்தர்களே, இந்த ஆண்டின் இறுதி செவ்வாய்க்கிழமையிலே நிறைய எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க, நன்றிகளோடு வந்திருப்பீங்க.
மனமாற நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு. ஏன்னா ஆண்டவர் அந்தோனியார் வழியாக எண்ணற்ற நன்மைகள் நாம் செய்திருக்கிறார், கணக்கில் அடங்காததாக இருக்கும். அத்தனைக்கும் நன்றி சொல்லுகின்ற திருப்பலியாக இந்த நவநாள் பலி அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த பலியில் பங்கெடுக்க வந்து நன்றியையும் மன்றாடி சமர்ப்பித்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் திருத்தலத்தின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். அன்புக்குரியவர்களை, பிறக்கப் போகும் புத்தாண்டினுடைய அனைவருக்கும் இருக்கும் இல்லையா? எப்படி இருக்க போகுதோ 2026 நல்லதாக அமையும். நாம் ஆண்டவருக்கு நல்லா இருந்தோம் என்றால் அது எல்லா நன்மைகளும் நம்ம வந்து சேரும். நாளை மாலை 5 மணி முதல் 7 மணி வரையிலும் பாவ சங்கீதம் கேட்கப்படும். இங்கே நம்முடைய அமலாசிரமத்திலே செவ்வாய்க்கிழமைகளும் சரி, எப்போதெல்லாம் வருகிறார்களோ மக்கள் தேடி வழிநடத்துதலுக்காக அருட்தந்தையர்கள் தாராளமாக எப்போதும் பாவ சங்கீதம் செய்கிறாங்க. அனைத்து துறவி கைத்து நின்று சொல்லுவோம். ஆண்டு முழுவதுமாக நம்முடைய ஆன்மீக வழியில் வழிநடத்திய அனைத்து துறவிகளுக்கும் நன்றி. அது மட்டுமல்ல, திருப்பலி ஆற்றுகின்ற ஒவ்வொரு முறையிலும் இந்த செவ்வாய்க்கிழமைகளிலும் மற்ற நாட்களிலும் நம் அனைவருக்கும் உதவி செய்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும், அருட்சகோதரிகள் அனைவருக்கும், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை கைத்தட்டி நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். நாளை மாலை நள்ளிரவு திருப்பலிக்கு முன்பாக ஆண்டுக்கு நன்றி சொல்லணும். இன்றைக்கி கூட நன்றி சொன்னோம் இல்லையா? அதுபோல் நன்றி வழிபாடு 11 மணிக்கு ஆரம்பமாகும். அதைத் தொடர்ந்து திருவிழிப்பு திருப்பலியானது இதே வளாகத்தில் நடைபெறும். ஆகவே உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். வாகனங்களை நிறுத்துவதற்கு கவலைப்பட வேண்டாம். நிறைய இடங்கள் இருக்கிறது. காம்பவுண்ட் ஓரமாக கடைசி வரைக்கும் நம்ம இடங்கள் இருக்கிறது. மண்டபத்திலும் இடம் இருக்கிறது. இன்னும் பல்வேறு இடங்களிலும் உங்களுக்கு வாகனத்தை நீங்கள் நிறுத்தி கொள்ளலாம். ஆகவே வரிசை கிரமமாக எல்லாம் நிறுத்தலாம், நிறைய பேர் நிறுத்தலாம். ஆக நீங்கள் தான் அதை வரிசையாக நிறுத்தினால் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் ஒவ்வொரு முறையும் திருப்பலிக்கு வரும்போது பின்னாடி நின்று வழி இடம் இல்லை காத்து கொண்டு இருக்கிறீங்க, சேர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 சேர் ஃப்ரீயாக இருக்குது. பின்னாடி இல்லாமல் தயவு செய்து நிறைய நாற்காலிகள் காலியாக இருக்குது, வந்து அமர்ந்து மிக அருகிலேயே ஆண்டவரை சந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களை, நம்முடைய குரு மாணவர்களுக்கான உதவி செய்கின்ற தாராள உபகாரிகளை நாம் அன்போடு நினைவு கூற வேண்டும். இந்த ஆண்டு முழுவதுமாக எங்கள் குரு மாணவர்களுக்காக நிதி வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே திருத்த பொறுப்பாளரின் முறையாகவும் அமலாசிரமம் மற்றும் மறை மாநிலத்தின் அதிபர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய தோழமை வேணும். எங்கள் குரு மாணவர்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க. ஏன்னா வெளியிலிருந்தெல்லாம் இப்போ எந்த ஒரு பொருளாதாரமும் இல்லை. உங்களுடைய தோழமையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து உதவி செய்யுமாறு உங்களோடு கேட்டு கருத்துகள் குருமானவர் நிதி போன்றவற்றை நமது திருத்தல அலுவலகத்திலே 26க்கான அந்தோனியாருடைய பனியன்ஸ் குழந்தைங்களுக்கு வாங்கி தரலாம், கிஃப்டாக கூட கொடுக்கலாம் நிறைய பேருக்கு. அதே போல் நிறைய புத்தகங்கள், அருள் பொருள் எல்லாம் நம்முடைய அங்காடியில் விற்கப்படுகிறது. சென்று வாங்கி பயன்பெறுங்கள். பிறருக்கும் நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். அன்புக்குரியவர்களை, கடந்த ஒரு சில வாரங்களாகவே கவுன்சிலிங்க்கு ஃபாதர் வந்திருக்கிறார். ஆரோக்கியராஜ் உங்களுக்கு தெரியும், சலசி சபையை சார்ந்து வந்து கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து வருகிறேன் என்று சொல்கிறார். காலையிலே வந்துடுறார், 6 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துக்கிறார். ஆகவே இவ்வளோ வாஞ்சையோடு வருகிற அவருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வோம். 2வது 3வது 4வது வாரங்களிலும் ஆலோசனை தருவதற்கு அருட்சகோதரிகள் மற்றும் நம்முடைய கப்போஜின் சபையை அருட்தந்தையரும். ஆகவே யாருக்காவது அந்த உளநல ஆலோசனை, மனநல ஆலோசனை சொன்னால் காரணமாக வந்து திருத்தல அலுவலகத்திலே சொன்னால் அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும். அன்புக்குரியவர்களை, அடுத்த வருகின்ற முதல் செவ்வாய்க்கிழமை திருக்காட்சி பெருவிழா. எப்பவுமே 6ஆம் தேதி தான் திருக்காட்சி பெருவிழா. செவ்வாய்க்கிழமை வருகிறபடியாக
அன்று திருக்காட்சி பெருவிழாவாக இருக்கும். அந்த நாளை சிறப்பிக்க கோயம்புத்தூரிலிருந்து ஃபாதர் கிளாடிஸ் வருகிறார். ஆகவே 11 மணி திருப்பலியானது சிறப்பு திருப்பலியாகவும் நற்கருணை ஆராதனை நடைபெறும். வழக்கமாக அன்றைக்கி பொங்கல் வைப்பாங்க இல்லையா, பொங்கல் நீங்கள் பொங்கல் வச்சு செஞ்சு கொண்டு வரலாம். பிறகு தாராளமாக, ஏன்னா திருக்காட்சி சந்திப்பின் விழா, அது உறவின் விழா. ஆகவே நீங்கள் வாங்க, அமருங்கள், கொண்டு வாங்களோ மற்ற பொருட்களோ நீங்கள் சமைத்து கொண்டு வாங்க. அங்கே எல்லோருமே உறவின் அந்த விருந்திலே பங்கெடுக்கலாம். அன்புக்குரியவர்களே, முதல் வெள்ளிக்கிழமை, வருகிற ஆண்டினை முதல் வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை போல இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் சவரிநாயகமருடைய ஜப குழுவினர்கள் அங்கே கல்லறையிலே ஜப வழிபாடும், அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும், சிறப்பு நற்கருணை ஆராதனையும், அதைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று யாராவது பிறந்த நாள் கொண்டாடுறீங்களா? பிறந்த நாள், திருமண நாள், திருமண ஆண்டு நாள் யாராவது கொண்டாடுறதா இருந்தால் ஒரு சிறப்பு ஆசீர் பெற்று செல்லலாம். எனிபடி கம், வாங்க. குட்டி பசங்க வராங்க, பர்த்டே கைத்தறி. Happy birthday to you. God bless you. ஒரு கப்பல் வராங்க, மேரேஜ் ஆனிவர்சரி நினைக்கிறேன். ஒரு குழந்தையை தூக்கிட்டு வராங்க. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் கை தட்டுவா உங்களுக்கெல்லாம். அனைவருக்கும் மீண்டும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் வாழ்த்துக்களையும் ஹாப்பி நியூ இயரை சொல்லிக்கிறோம். புத்தாண்டின் வாழ்த்துக்களையும் திருத்தலின் சார்பாக சொல்லிக் கொள்கிறோம். ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ ஆல். இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்த தந்தை செல்வா அவர்களுக்கும் திருத்தல அதிபர் அந்தோனிதாஸ் அவர்கள் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ ஃபாதர். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயிற்றுக்காக சிறப்பான ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவை, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் இருந்து எங்களை காத்திருளும். நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகள் கவலையற்ற போதை கடுமையாதல், அளவு கடந்த செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கிவிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் இடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்றிடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும் இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற இயங்கும் உமது அடியார்களை கண்ணோக்கி அருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்திரலும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்திரலும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்க செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்ற வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்திரல் உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களில் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக.
உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, ஒரு சில நன்றி சொல்ல மறந்துட்டேன். ஆண்டு முழுவதுமாக நமது 11 மணி திருப்பலியை சிறப்பாக பாடி இசையமைத்து பாடி கொடுத்து கொண்டிருக்கிற பாடற்குழுவினருக்கு நம் நன்றி பாராட்டி தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் நம்முடைய சகோதரர் ஆனந்த் அவர்கள் தனது ஊடகத்தின் வாயிலாக என்ன வேலையாக இருந்தாலும் உடல் சரியில்லாமல் இருந்தால் கூட வந்து இந்த இறைப்பணி செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் நமது நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்வோம். வாழ்த்துக்கள். God bless you. பாடு நம் இயேசுவை நாவாழே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாழே என்று பாடு. வல்லவர் நல்லவர் சந்தோஷமா கைந்தடி பாடுவோம். வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர். வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாழே என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடி நம் இயேசுவை நாவாழே என்று பாடி. பொங்கல் வழங்கக்கூடாது, அப்படியே வைங்க சாப்பாடு. துதி பாடி பூசம் முடிஞ்சுதான். இயேசுவை நாவாழே என்று பாடி. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையோடு இறைவன் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் தந்தையே, பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரிகிற தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்கள் நல்லதல்ல என்றால் இதை விட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி
பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் புனித அந்தோணியார் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்றது. இறைவனுக்கு நன்றி. இப்பொழுது உணவு வழங்கலாம். எல்லாருக்கும் உணவு உண்டு. வரிசை கிரமமாக சென்றால் எல்லாருக்கும் உணவு கிடைக்கும். நிறைய உணவு இருக்கிறது. அபிஷேகனை வாங்க வர்றவங்க லைனாக வாங்க தயவுசெய்து. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே. ஐயா உன்னால்